பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போ எங்கே பார்த்தாலும் முதுகு வலி, இடுப்பு வலி, கை வலி, கழுத்து வலி, இந்த மாதிரியான வலிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டிஸ்க்கு தெரிஞ்சிச்சு, அந்த L5 டிஸ்க்கு கரப்ஷன் ஆகிடுச்சு, டிஸ்க்கு பல்ஜ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எண்ணற்ற விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை எப்படி ஒரு 5 நாளில் நீங்கள் கிளியர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சயின்டிஃபிக் எவிடன்ஸோடு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிஸ்க்கு கம்ப்ளைண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஸ்பைன் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட்டாக கோர்த்து தான் இருக்கும். அப்போது எங்கே அந்த இடத்துல ஏர் லாக் ஆகி டைட் ஆகிடுச்சோ அப்போது அந்த தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். மாடர்ன் மெடிசனில் இதற்கு மாற்று சிகிச்சையாக அந்த போனை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற மருத்துவ முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி அந்த நீவி விடுதல், தடவுதல், சுடுக்கெடுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சித்தர்கள் அந்த மாதிரியான விஷயத்த பண்ணவே சொல்லலை. ஒரு 5 நாளில் நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படி காணாமல் போகுது, எப்படி வழியெல்லாம் காணாமல் போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் ஒரு சின்ன ஒரு வீட்டு குறிப்பு கொடுங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பாதிப்பு உள்ளவங்க எப்படி ரெக்கவர் ஆகுதுங்கன்றது கமெண்டில் சொல்லுங்கள். சரி, 3 வெத்தலை, கும்பகோணம் வெத்தலைன்னுவாங்க, கருப்பு வெத்தலைன்னுவாங்க, இந்த பான் ஷாப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பைசஸான வெத்தலை. 3 வெத்தலை எடுத்துக்கணும். ஒரு 7 மிளகு எடுத்துக்கணும். 3 லவங்கம், உள்ளே இருக்கக்கூடிய முட்டை எடுத்துக்கணும். அடுத்தது வெள்ளை இருக்கும் பூ, அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் போல் இருக்கக்கூடிய அமைப்பை எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா இடி உரலில் இடித்து அதை வெத்தலை பாக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா மென்று அதை சாப்பிடணும். சாப்பிட முடியலன்னா 3 டம்ளர் தனியாக, 1/2 டம்ளர் தனியாக சுண்ட வச்சிடணும். கொதிக்க வச்சு இந்த இடித்த அந்த சமூலத்தை போட்டு கொதிக்க வச்சிடணும். கடைசியாக வடிகட்டி காலை மாலை, காலை மாலைன்னு இதை சாப்பிடணும். இது சாப்பிடும்போது உணவில் எந்த ஒரு கிழங்கும் எடுக்கக்கூடாது. இது ஒரு சின்ன வீட்டு குறிப்பு. இது முழுமையாக எப்படி குணப்படுத்தும்? இதை குணப்படுத்துறதுக்கு தங்க சத்து, வெள்ளி சத்து ரொம்ப முக்கியம். இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். யார் யாருக்கு எந்தெந்த லெவலில் பிரச்சனை இருக்குதோ அவங்க தன்னுடைய அந்த சிடி ஸ்கேனை எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு முழு விளக்கம் என்னால் சொல்ல முடியும். இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.